لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا أحمد عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فيقول الله سبحانه وتعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واعبدوا الله ولا تشركوا به شيئا وبالوالدين إحسانا وبذي القربى واليتامى والمساكين والجار ذي القربى والجار الجنب والصاحب بالجنب وابن السبيل وما ملكت أيمانكم إن الله لا يحب من كان مختالا فخورا صدق الله العظيم. عن عبد الله بن عمر رضي الله عنهما عن النبي صلى الله عليه وسلم قال قال رسول الله صلى الله عليه وسلم ما زال جبريل يوصيني بالجار حتى ظننت أنه سيورثه رواه البخاري صدق رسول الله صلى الله عليه وسلم أو كما قال صلى الله عليه وسلم. முழு உலகத்தையும் அண்ட சராசரங்களையும் படைத்து பரிபாலித்து போஷித்து பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லவனாகிய அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சர்தாரே ஆலம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைய தங்களுடைய வாழ்க்கையில் முழுமையான முறையில் எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள் அனைவர்கள் மீதும் கியாமத்துடைய நாள் வரைக்கும் அவரை பின்பற்றி வாழக்கூடிய வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு முஃமினான ஆண்கள் பெண்கள் மீதும் உண்டாகட்டும். புனிதமான ஜும்மாவுக்கு சமூகம் தந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த விடயங்களை செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமான அளவு வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறும், எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தடுத்திருக்கிறானோ அவைகளை விட்டு முற்றும் முழுதும் 100% தூரமாக இருக்குமாறும் முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் அவங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் செய்து கொள்கின்றேன். இத்தகுல்லாஹ ஹைசுமா குன்தும். கண்ணியமிக்க உலமாக்களே, கனவான்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு இந்த வருடமும் ரமலானுடைய மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா எங்களுக்கு வழங்கி இருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ். ரமலானுடைய மாதத்துல 18வது நோன்புல காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். 19வது நோன்பை நோக்கி பிரயாணித்துக் கொண்டிருக்கிறோம். மீதமாக இருக்கக்கூடிய எல்லா நோன்புகளையும் ஆஃபியத்தோட ஆரோக்கியத்தோட பேணுதலான முறையில பிடிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் வழங்குவானாக. யாரெல்லாம் முழு உலகத்திலே நோன்பாளிகளாக இருக்கிறாங்களோ அத்துணை நோன்பாளிகளுடைய நோன்பையும் அல்லாஹ் கபூல் செய்து கொள்வானாக. பூர்த்தியான கூலிகளை வழங்கி அருள்வானாக. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இந்த ரமலானுடைய மாதத்தில் எங்களுக்கு கண்ணால பார்க்கலும் எவ்வளவு மனிதர்கள் ஆசையோட ஆர்வத்தோட பல மனிதர்கள் ஆசை ஆர்வத்தோட அமல்கள் செய்யறத கண்ணால பார்த்து கொண்டிருக்கிறோம். தொழாத மனிதர்களும் எவ்வளவு பேர் மஸ்ஜிதுகளுக்கு வாராங்க, தொழுறாங்க, ஆசை ஆர்வத்தோட அமளிபாதத்துக்களை ஈடுபடுறாங்க. எவ்வளவு பேர் குர்ஆன் ஓதுறாங்க, எவ்வளவு பேர் சதகாக்கள்ல கவனம் செலுத்துறாங்க, எவ்வளவு பணக்கார மனிதர்கள் தனவந்தர்கள் ஜகாத்துடைய விஷயத்துல கவனம் செலுத்துறாங்க, ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்யறாங்க, அதே போல திக்ர்கள் செய்யறாங்க, ஸலவாத்துகள் ஓதுறாங்க. இப்படி ரமலானுடைய மாதத்துல எவ்வளவு வாழ்க்கையில் அமல் செய்ய முடியுமோ அத்துணை அமல்களையும் கஷ்டத்தோட சிரமத்தோட ஒவ்வொரு மனிதர்களும் செய்து கொண்டிருக்கிறத கண்ணால பார்த்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இந்த ரமலானுடைய மாதத்துல எப்படி அமல் செய்யக்கூடிய விஷயத்துல ஒவ்வொரு மனிதர்களும்
புத்திசாலித்தனமாக வாழ்க்கையில நடந்து கொள்றோமோ அதை விட மிக முக்கியமான ஒரு விடயம்தான் இந்த மாதத்துல கஷ்டத்தோட சிரமத்தோட செய்யக்கூடிய அமல்களை மௌத்து வரைக்கும் ஒவ்வொரு மனிதர்களும் பாதுகாக்க தெரிகிறதே. இது அமல் செய்கிற விடயத்தை விட இந்த விடயம் ஆக புத்திசாலியான விடயம். அதிகமானவங்க வாழ்க்கையில் அமல் செய்யறாங்க தான் இல்லைன்னு சொல்லல, அதிகமானவங்க இபாதத் செய்யறாங்க இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த அமல வாழ்க்கையில எப்படி பாதுகாக்கணும் என்று தெரியா, எப்படி அமல்களை பேணிக் கொள்ளணும் என்று தெரியாது. எவ்வளவு பேர் அமல் செய்யறாங்க, அவங்களுடைய அமல்கள் கொஞ்ச நேரங்கள்ல நாசமாகி போறத கண்ணால பாக்குறோம். கொஞ்ச நேரத்தில் அவங்களுடைய அமல்கள் இல்லாம போகுது. அவங்களால நடக்கக்கூடிய 1-2 தவறுகள் சில நேரங்கள் அவங்க அதை யோசிச்சிக்க மாட்டாங்க. இது வாழ்க்கையில தவறா, இது வாழ்க்கையில பிழையா என்று தெரியாத அளவுக்கு சில மனிதர்களுடைய புறத்தால தவறுகள் நடக்குது, சில அநியாயங்கள் நடக்குது, சில உரிமைகள் மீறப்படுவது. இந்த பாவங்கள் என்று அறியாத நிலைமையில எவ்வளவு பேர் ரமலானுடைய மாதத்துல குறிப்பாக எவ்வளவு அமல்களை வாழ்க்கையில பறிகொடுத்து கொண்டிருக்கிறாங்க. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, நான் பேசுறது ரமலான்ல மட்டுமல்ல பறி கொடுக்கிறாங்க, குறிப்பாக ரமலான்ல அதிகமானவங்க பறி கொடுக்கிறாங்க. ஆனா ரமலான் அல்லாத காலங்கள்ல எவ்வளவு பேர் இந்த ஒரு பாவத்தை கணக்கெடுக்காம இந்த பாவத்தை பெருசாக வாழ்க்கையில் எடுக்காம இது பாவம் என்று தெரியாத நிலைமையில அமல்களை பறி கொடுக்கிறத சமூகத்துல பார்த்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, எனவே அந்த வகையில நாங்க ரமலானுடைய மாதத்துல குறிப்பாக எப்படி அமல் இபாதத்துல கவனம் செலுத்துறோமோ மிக முக்கியமான ஒரு விடயத்துல ரமலானுடைய மாதத்துல மட்டுமல்ல மௌத்து வரைக்கும் இந்த விடயத்துல ஒவ்வொரு மனிதர்களும் கவனம் எடுங்க. அதுதான் மிக முக்கியமான ஒரு விடயம் இஸ்லாத்துல. எங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரர்களுடைய உரிமைகள், பக்கத்து வீட்டுக்காரர்களுடைய கடமைகள் என்ன வாழ்க்கையில, இது அதிகமானவ வாழ்க்கையில விளங்குறாங்க இல்ல. குறிப்பாக யாரும் கோவிக்கவானம், கோவிச்சாலும் பிரச்சனை கிடையாது, கசப்பாக இருந்தாலும் பேச வேண்டிய இடம் இது. மிம்பர் மேடைகள் உண்மைகள் மறைக்கப்படுற இடம் அல்ல. மிம்பர் மேடைகள் சமூகத்துக்கு உண்மைகள் சொல்லப்படக்கூடிய இடங்கள். இந்த இடங்கள்ல உலமாக்கள் யாரும் உண்மைகளை சமூகத்துக்கு மறைக்கவானம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குறிப்பாக கொழும்பு பகுதிகளில் அதிகமாக இந்த அண்டை வீடுகளுடைய உரிமைகள் மீறப்படுவது, கடமைகள் மீறப்படுவது. அண்டை வீடுகளுடைய விஷயத்துல எல்லாரும் அல்ல, ஒரு குறிப்பிட்ட ஒரு சின்னொரு கூட்டம் இந்த அண்டை வீட்டுடைய விஷயத்துல பெரிய ஒரு தொந்தரவாக அமைந்து கொண்டிருக்கிறாங்க ரமலானுடைய காலம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, முதலாவதாக இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அண்டை வீடு, அடுத்த வீடு, பக்கத்து வீடு என்ன எங்களுக்கு தெரியாது. நாங்க யோசிக்கலும் இது என்ன பக்கத்து வீடு எங்களுக்கு தெரியாவா, அடுத்த வீட்டு மனுஷர் யாருன்னு எங்களுக்கு தெரியாவா என்று சொல்லி நாங்க யோசிக்கலும். நாங்க யோசிக்கிறது எப்படி தெரியுமா? எங்கட வீட்டுக்கு முன்னால ஒரு வீடு இருந்தா அது பக்கத்து வீடு, வலது பக்கமே இந்த பக்கத்து வீடு, இடது பக்கமே இந்த பக்கத்து வீடு, பின்னாலே இந்த பக்கத்து வீடு. இதுதான் நாங்க வாழ்க்கையில தெரிஞ்சு வச்சுக்கிற பக்கத்து வீடுகள். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது பக்கத்து வீடுதான். ஆனா இது மட்டுமல்ல அண்டை வீடுகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ் பைஹக்கியில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அறிவிக்கிறாங்க, பக்கத்து வீடுகள் என்றா யாரு தெரியுமா? ஒரு வீட்டுக்கு அசல் விஷயம் செல்றோமே, அடுத்த வீட்டுக்காரர்கள் யாரு தெரியுமா? எது வரைக்கும் அந்த எல்லை தெரியுமா? ஒரு மனுஷனுக்கு பக்கத்து வீட்டுடைய எல்லை வஅம்மா ஹத்துல் ஜவார் ஃபஅர்பஊன தார். சுப்ஹானல்லாஹ். சொன்னாங்க பக்கத்து வீட்டுடைய எல்லை இதே கிட்டத்தட்ட உங்களோட வீட்டுல இருந்து சரௌண்டிங்ல இருக்கக்கூடிய 40 வீடுகள் பக்கத்து வீடுகள். சுப்ஹானல்லாஹ். எத்தனை பேர் இந்த ஹதீஸ வாழ்க்கையில விளங்கி வச்சுக்கிறோம்? எத்தனை பேர் தெரிஞ்சு வச்சுக்கிறோம்? 40 வீடு பக்கத்து வீடா? கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதை விட ஆச்சரியமான ஒரு விடயம் ஒன்று இருக்குது. அல்லாமா இப்னு ஷிஹாப் அஸ்-ஸுஹ்ரி ரஹ்மஹுல்லாஹ் தாபிஈன்கள் மிக முக்கியமான ஆலிம், மிக முக்கியமான ஆலிம். இந்த ஆலிம் யாரு தெரியுமா? உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் அவருடைய காலத்துல இவருடைய சேவை என்ன தெரியுமா? இவர் செய்யக்கூடிய சேவை சமூகத்துக்கு என்ன செஞ்சாரு தெரியுமா? அந்த காலத்திலே ஹதீஸ்களை வாழ்க்கையில திரட்டுவாங்க, ஹதீஸ்களை எழுதுவாங்க, ஹதீஸ்களை தொகுப்பாங்க, மக்களுக்கு மத்தியில சொல்லி கொடுப்பாங்க. பெரிய ஒரு ஷேக்காக இருந்தவங்க. இந்த அல்லாமா இப்னு ஷிஹாப் அஸ்-ஸுஹ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவங்ககிட்ட ஒரு மனிதன் வந்து கேட்கிறாரு, ஷேக், பக்கத்து வீடுகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 40 வீடுகளை சொல்லி இருக்கிறாங்களே, எந்த 40 வீடு ஷேக்?
எங்களை சுத்திக்கிற 40 விடுமா, இல்லாட்டி முன்னிக்கிற 40 விடா, பின்னிக்கிற 40 விடா, வலது பக்கமா இடது பக்கமா, எந்த 40 வீடு என்பதாக கேட்டாங்க. அல்லாமா இப்னு ஷிஹாப் ஸுஹ்ரி ரஹ்மஹுல்லாஹ் சொன்னாங்க, பக்கத்து வீடுகள் என்றா உங்களோட முன்னால இருக்கிற 40 வீடும் பக்கத்து வீடு, பின்னால இருக்கிற 40 வீடும் பக்கத்து வீடு, வலது பக்கம் 40, இடது பக்கம் 40, இதெல்லாம் உங்களோட பக்கத்து வீடுகள். குறிப்பாக சொல்லணும் என்றா சுருக்கமா ஒரு சின்ன மஹல்லாவுக்கு சொல்லுவாங்க எங்களுடைய அண்டை வீடுகள் என்பதாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, உள்ளத்துல கைய வச்சு யோசிங்கோ. அடுத்த 40 வீடுகளை சரௌண்டிங்ல சொன்னாங்கடா அர்த்தம் என்ன தெரியுமா? இந்த 40 வீடுகளுக்கும் எங்களால கடமைகள் இருக்குது, 40 வீடுகளுக்கும் எங்களால தொந்தரவு இருக்க கூடாது. 40 வீடுகளுக்கு எங்களால தொந்தரவு ஈக்க கூடாது. அது முன்னுக்கோ பின்னுக்கோ வலதோ இடதோ எந்த வீட்டுக்கும் 40 வீடு வரைக்கும் பக்கத்து வீடுகள் தான். அப்ப எந்த தொந்தரவும் ஈக்க கூடாது இவர்களுக்கு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அந்த காலத்துல பக்கத்து வீடுகளுடைய உரிமைகள் எப்படி பேணினாங்க தெரியுமா? அண்டை வீட்டு மக்களுக்கு ஒரு சின்ன அநியாயம் வாழ்க்கையில நடக்கிறத அந்த காலத்துல வாழ்ந்த பெரிய அவுலியாக்கள் விரும்பல, பெரிய உலமாக்கள் விரும்பினது கிடையாது. எவ்வளவு பேர் வாழ்ந்தாங்க, எவ்வளவு சலப்புகள் வாழ்ந்தாங்க. ஒரு காலமும் எங்களுக்கு ஒரு விருப்பம் இல்லாத ஒரு செயல் வீட்டில் ஈக்கிதா அது அடுத்த வீட்டுக்கு அந்த மாதிரி நடக்கிறத விரும்பல. ஆனா இந்த காலத்துல அப்படி இல்லை. எங்கட வீட்டுல கரண்ட் இல்லையா, உடனே வெளியே போய் அடுத்த வீட்டுல பாக்குறோம், அடுத்த வீட்டுல கரண்ட் இல்லாடிதான் நிம்மதி. அப்படி இல்ல, அங்க ஈக்குதா எங்களுக்கு நிம்மதி இல்ல, அதே அங்க ஈக்குது எங்களுக்கு இல்ல. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நலவு நாடுறது 2வது, ஆனா கெடுதி ஒன்று எங்களுக்கு நடந்தா அவங்களுக்கும் நடக்கணும். இப்படிதான் எங்களுடைய உள்ளம் விரும்புது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த காலத்துல ஒரு பெரிய ஒரு ஷேഖத்தர் வாழ்ந்தார். இவங்களுடைய வீடுகள்ல எலிகளுடைய தொல்லை அதிகமாயிருந்துச்சு, எலிகளுடைய தொல்லை. இந்த நேரத்துல ஒரு மனிதன் வந்து சொன்னாரு, ஷேக் உங்களோட வீட்டுல எலிகளுடைய தொல்லை அதிகமாகிக்குது, இதுக்கு நீங்க வீட்டுல பூனை ஒன்றை வளர்த்தா முடிஞ்சு, பூனை ஒன்றை வளர்த்தா எலிகளுடைய தொல்லை ஈக்காது. கேட்டாங்க, பூனை வளர்த்தா என்ன நடக்கும்? சொன்னாங்க, எலிகள் எல்லாம் பயந்து வெளியில் ஓடிடும். எலிகள் வெளியில் ஓடி எங்க போகும்? சொன்னாங்க, ஒன்று அது கழிவு நீர் ஈக்கக்கூடிய பகுதிகளுக்கு போகும், அப்படி இல்லைன்னா பக்கத்து வீடுகளுக்கு வைத்துடும். சொன்னாங்க, நான் அது சுட்டின் யோசிக்கிறேன், எலிகளால் என்னென்ன நோய்கள் வரும், எவ்வளவு பாதிப்புகள் வரும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிறாங்க. மைமுனா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க கேட்டாங்க வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட, யா ரசூலல்லாஹ், இந்த வீட்டுல இந்த நெய்ல எலி வந்து வாய் வச்சு கடிச்சிட்டு யா ரசூலல்லாஹ், இந்த நெய்ய தூக்கி வீசவான்னு கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்ககிட்ட இருக்கிற நெய் கட்டியாக ஈந்தா அந்த இடத்தை மட்டும், எலி வாய் வச்ச இடத்தை மட்டும் தூக்கி வீசிட்டு மற்றதை பாவிக்கலும். அந்த நெய் திரவமாக ஈந்தா, தண்ணியாக ஈந்தா அந்த நெய்ய புல்லா தூக்கி வீசணும். இதுதான் சட்டம். ஏன் அப்படி சொன்னாங்கன்றா, கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எலிகளால வரக்கூடிய பாதிப்புகளை அன்றைய தினமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப எங்கட வீட்டுல இந்த எலிகளால் ஒரு பாதிப்பு வருவதா, அடுத்த வீட்டு மனுஷருக்கு அந்த எலி போனா அதே பாதிப்பு தான் அந்த மனிதர்களுக்கும் வரும். ஒரு எலி தவறுதலா போறத கூட அந்த காலத்துல வாழ்ந்த உலமாக்கள் விரும்பினது கிடையாது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, உள்ளத்தால யோசிங்கோ, அண்டை வீடுகளுடைய விஷயத்துல நாங்க எப்படி கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறோம், எந்த அளவுக்கு எங்களுடைய கடமைகள் எங்களோட உரிமைகளை நாங்க பேணி கொண்டிருக்கிறோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பக்கத்து வீடுகள் அண்டை வீடுகள் என்று சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் 2 வகையாக இந்த தலைப்பை பிரிக்கலாம். இதுல ஒரு தலைப்பு இன்ஷா அல்லாஹ் பேச முடியும், 2 வகையான தலைப்பு. அதுல முதலாவதாக பிரிக்கக்கூடிய தலைப்பு தான் அண்டை வீடுகளுக்கு நாங்க செய்யக்கூடிய கடமைகள், உதவிகள், ஒத்தாசைகள், அவங்களோட சுக துக்கங்களை பங்கு கொள்றது, ஜனாதாக்கள் இந்த கட்டாயம் போறது. உலமாக்கள் பதிவு செய்யறாங்க, உங்களுக்கு எவ்வளவு முக்கியமான வேலை இருந்தாலும் சொல்லப்பட்ட இந்த பக்கத்து வீடுல ஏதாவது ஒரு ஜனாதா விழுந்தா உங்களோட வேலைக்கு அன்றைக்கு லீவை போட்டுட்டு ஜனாதாக்கு போறது கடமை என்றா, கடமை. அந்த அளவுக்கு கடமைகளை பத்தி, பக்கத்து வீடுகள் அண்டை வீடுகளுடைய கடமைகளை இஸ்லாம் தெளிவாக பேசியது. அப்ப இது ஒரு தலைப்பாக பேசியலும். 2வது இன்னும் ஒரு தலைப்பு பேசியலும், பக்கத்து வீட்டு மனிதர்களுக்கு நாங்க செய்யக்கூடாத விடயங்கள். நான் இந்த தலைப்பை தான் இந்த இடத்துல பேச போறேன். ரமலானுடைய காலம் எங்களுக்கு பார்க்கலும், எவ்வளவு மனிதர்கள், எவ்வளவு அமல் செய்யக்கூடிய மனிதர்கள், எவ்வளவு நோம்பாளிகளுக்கு இது ஒரு பெரிய ஒரு தொந்தரவாக அமையுது, பெரிய ஒரு பிரச்சனையாக அமையுது. இதை பத்தி வெளியில பேசியலாம் அமைக்குது, கதைக்கேலாம் அமைக்குது, சண்டைக்கு வாராங்க.
கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அடுத்த மனிதர்களோட இது சம்பந்தமாக சொல்லலாம். ஏன் பிரச்சனைக்கு வாராங்க, சண்டை பிடிக்க வாராங்க? இஸ்லாத்துடைய வரலாறுல எவ்வளோ பெரிய எங்கட பாசையில சொல்லணும்டா, சண்டிதனம் காட்டின எவ்வளோ பேர் இஸ்லாம் பார்த்துட்டு, எவ்வளோ பேர் இஸ்லாம் கண்டுட்டு அவர்களுடைய முடிவு என்ன என்று குர்ஆன் சொல்லுது. ஆணவத்தால் ஆடினவங்களுடைய முடிவு என்ன குர்ஆன் சொல்லுது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலானுடைய காலம், இந்த அண்டை வீடுகளுடைய விஷயத்துல மோசமாக நடந்த அமல்களை பறிகொடுக்க வேணும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, நாங்க வாழ்க்கையில் அடுத்த வீட்டுக்கு உதவி செய்கிறோமோ இல்லையோ, அவர்களுக்கு ஒத்தாசையாக இருக்கிறோமோ இல்லையோ, தொந்தரவாக மட்டும் வாழ்க்கையில் எழுதிடவான், அவர்களை கரைச்சல் பண்ணுவானும், அவங்களுக்கு உங்களால தொந்தரவிக்க கூடாது, கரைச்சலிக்க கூடாது. இது என்னப்பா பெரிய ஒரு தொந்தரவாயிக்குது. இப்படி எல்லாம் சில சந்தர்ப்பங்கள்ல இவங்க வந்து வெளியில பேசினா, இவங்க பேசுறாங்க எப்படி, நீங்க கூலி கூட எடுத்து வந்திருக்கிறீங்க, இதெல்லாம் சமூகத்துல நடக்குது, நடக்காதவல்ல. நீங்க கூலி கூட எடுத்து வந்திருக்கிறீங்க, நாங்க இவங்க கம அப்படி பேசியல யாருக்கும். சொந்த வீடு வாசல் வேங்கிறவனும் சல்லி கொடுத்து தான் வேங்கிறான், கூலிக்கு வந்தவனும் சல்லி கொடுத்து தான் வாரான். எப்படி சொந்த வீடு வாசல் வைத்திருக்கிறவர்களுக்கு அந்த வீடுகள்ல உரிமைகள் பேணப்படணுமோ, அதே போலதான் கூலி விட்டு மனுஷருக்கும் பேணப்படணும். குர்ஆன் சொல்லுது, அதையும் தாண்டி எப்படி தெரியுமா, வல் ஜாரிதில் குர்பா, பக்கத்து வீட்டுல ஓண்ட நெருங்கின இரத்த சொந்தம் இருந்தாலும். அடுத்தை செல்லுது வல் ஜாரில் ஜுனுப், இரத்த சொந்தம் இல்லாம அந்நிய மனிதர்கள் இருந்தாலும், அது கலிமா செல்லாத முஸ்லிம்கள், கலிமா சொல்லாத மனிதர்கள் என்றாலும், மாற்று மத சகோதரர்கள் என்றாலும் எங்களால் அடுத்த வீட்டுக்கு எந்த தொந்தரவும் மீட்க கூடாது. இதுதான் இஸ்லாம் எங்களுக்கு காட்டி தருவது குர்ஆன்ல. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, பொதுவாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, அல் முஸ்லிமு மன் ஸலிம அல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி. முஸ்லிம் என்றா யாரு தெரியுமா? இந்த கலிமாவை சொல்லி தொப்பியை போட்டுக்கொண்டு திரியறவன் எல்லாம் முஸ்லிம் அல்ல. சும்மா நான் முஸ்லிம் செல்றவன் அல்ல முஸ்லிம். முஸ்லிம் என்றா யாரு தெரியுமா? மன் ஸலிம அல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி. ஓண்ட கையாலையும் சரி, ஓண்ட நாவாலையும் சரி, அடுத்த முஸ்லிம்களுக்கு எந்த கரைச்சலும் ஈக்கப்படாது. அவன் சலாமத்தா ஈக்கணும், அவன் நிம்மதியா ஈக்கணும், அவன் ஈடேற்றமா ஈக்கிறானா, பிற முஸ்லிம்கள் உங்களை கொண்டு திருப்தியா, உண்மையான முஸ்லிம் நீங்க தான். இது எங்களால் அடுத்தவனுக்கு நிம்மதி இல்லை. எங்கடா அடுத்தவன் அடுத்த வீட்டுக்காரன் பார்த்துக்கணும், எப்பதான் சாவானோ தெரியா, எப்ப மௌத்தாகி போவானோ தெரியா, சரியான கரைச்சலாகி இப்படி எல்லாம் யோசிக்கக்கூடிய பக்கத்து வீடுகள் எங்க சமூகத்தில் இயங்குது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரும் பாவங்கள்ல ஒன்றுதான் அடுத்த வீட்டு அண்டை வீட்டார்களுக்கு நாங்க தொல்லை கொடுக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வல்லாஹி லா யுமின், வல்லாஹி லா யுமின், வல்லாஹி லா யுமின். 3 விடுத்தம் சொன்னாங்க. அல்லாஹ்வின் மீது சத்தியமா சொல்றேன், அவன் முஃமினா மாற மாட்டான், அவனுக்கு ஈமான் இல்ல, அவன் முஃமினா ஈக்க மாட்டான். கேட்டாங்க சஹாபாக்கள், யார் யா ரசூலல்லாஹ், யார் யா ரசூலல்லாஹ், யார சொல்றீங்க முஃமினாவ மாட்டேன்னு சொல்லி சொன்னாங்க, அல்லதி லா யஅமுனு ஜாரஹு பவாயிகஹு. யார் அடுத்த வீட்டு மனுஷனுடைய விஷயத்துல மனம் நோகுறமாய் நடக்கிறானோ, அடுத்தவனுக்கு தொந்தரவு செய்யறானோ, இவன் வாழ்க்கையில முஃமினா ஈக்க மாட்டான். முஃமினா இல்லைன்னா ஒரு மனிதன் சொர்க்கம் போகலுமா? போகலா. முஸ்லிமுக்கு சொர்க்கம் போக முடியுமா? முஸ்லிமுக்கு அல்லாஹ்வுடைய உதவி ஈக்குதா? முஸ்லிம்களுக்கு அல்லாஹ்வுடைய கண்ணியம் ஈக்குதா? இல்ல. குர்ஆன் சொல்லுது, வகான ஹக்கன் அலைனா நஸ்ருல் முஸ்லிமீன் அல்ல முஃமினீன். முஃமின்களுக்கு உதவி செய்யறது அல்லாஹ்வுக்கு கடமை. வலில்லாஹில் இஸ்ஸத்து வலி ரசூலிஹி வலில் முஃமினீன். முஃமின்களுக்கு தான் அல்லாஹ்வுடைய கண்ணியம், முஸ்லிம்களுக்கு அல்ல. எனவே முஸ்லிம் சும்மா கலிமாவை சொல்லி நாங்க சும்மா இல்லாத பொல்லாத எல்லாத்தையும் செஞ்சு கொண்டிருக்கிறோம், எல்லா பாவத்தையும் செய்யறோம், இதை கொண்டு வாழ்க்கையில சொர்க்கம் போவேலா, கலிமா மட்டும் சொல்லிக்கிறேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இன்னும் ஒரு ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா யதுகுலுல் ஜன்னah, ஒரு மனிதன் சொர்க்கம் போகவே மாட்டான். கேட்டாங்க சஹாபாக்கள், யார் யா ரசூலல்லாஹ்? சொன்னாங்க, லா யஅமனு ஜாரஹு பவாயிகஹு. அண்டை வீடுகளுக்கு யாரெல்லாம் தொல்லை கொடுப்பானோ இவன் வாழ்க்கையில சொர்க்கம் போக மாட்டான். இந்த 2 ஹதீஸ் எங்கட வாழ்க்கையில போதும். கண்ணியமிக்கவர்களே, கொஞ்சம் யோசிங்க. பக்கத்து வீடுகளுக்கு தொல்லை கொடுக்கிறதால எங்கட ஈமான் பைத்திருது, எங்கட ஈமான் பறிபைத்திருது. 2வது கட்டம் சொர்க்கவாதியாகவும் ஆகலாம். இந்த ரமலான் மாசம் மட்டுமல்ல, இந்த 60 வருஷம் 70 வருஷ வாழ்க்கையில ஏன் கஷ்டப்பட்டு சுஜூத் செய்யணும், ஏன் கஷ்டப்பட்டு நோம்பு பிடிக்கிறோம், ஏன் கஷ்டத்தோட சிரமத்தோட எல்லா அமல்களையும் செய்யறோம்?
வாழ்க்கையில நான் எப்படியாவது ஒரு ஈமான்தாரியா ஈக்கணும், ஒரு முஃமினாக ஈக்கணும், நான் மௌத்தாகக்கூடிய நேரம் சொர்க்கவாதியா மௌத்தாகணும். ஆனா நாங்க அமல் எல்லாம் செஞ்சுட்டு இந்த விஷயத்துல நாங்க கொஞ்சம் பலகீனமாக இருந்தா நிச்சயமாக சத்தியமாக அமல்களால எந்த புரோசனமும் கிடைக்காது. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இன்னும் ஒரு ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஈமானுள்ள ஒரு முஃமினுக்கு அடையாளம் மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யுதி ஜாரஹு. யாரு அல்லாஹ்வையும் கடைசி இறுதி நாளையும் நம்புவாங்களோ, ஈமான் கொள்ளுவாங்களோ, இவங்களோட பக்கத்து வீடுகளுக்கு வேதனை கொடுக்க மாட்டாங்க, கண்ணியமாக நடப்பாங்க, அவங்களுடைய உரிமைகளை வாழ்க்கையில பேணுவாங்க. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்க்கையில் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் எந்த விதமான பாகுபாடும் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிட்ட சஹாபாக்கள் வந்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், ஒரு பெண்மணி ஈக்கிறா, அவ இரவெல்லாம் நின்று வணங்குறா, பகலெல்லாம் நோம்பு பிடிக்கிறா, அவகிட்ட இல்லாத அமலே இல்ல, ஆனா வாழ்க்கையில ஒரு சின்ன பிழை செஞ்சு கொண்டிருக்கிறா. கேட்டாங்க என்ன சொன்னாங்க, அடுத்த வீட்டு மனுஷனுக்கு இவ்வாறு சரியான தொந்தரவு, சரியான தொந்தரவு. இந்த ஹதீஸ மிக முக்கியமா கவனி. வந்து சொல்றாங்க, அமல் இபாதத்துல எந்த குறையும் இல்லை யா ரசூலல்லாஹ், தொழுறா ஓதுறா அமல் செய்யறா எல்லாம் செய்யறா, ஆனா இவால ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா அடுத்த வீட்டு மனுஷர் இவால கொஞ்சம் கவலையாகிறார், இவால கொஞ்சம் பிரச்சனை அடுத்த வீட்டுக்கு. இந்த நேரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, ரிவாயத்துகளை எடுத்து பாருங்க, எங்க சரி சொன்னாங்களா, அவ செய்யக்கூடிய அந்த பாவத்தை அல்லாஹ் தொழுகையை கொண்டு இல்லாமல் ஆக்கிடுவான், அவ செய்யக்கூடிய அந்த பாவத்தை அல்லாஹ் பிடிச்ச நோம்ப கொண்டு கரைச்சி போடுவான். இப்படி எங்க சரி சொன்னாங்க? சொல்லவே இல்லை. சொன்னாங்க அவ எல்லா அமலும் செய்தா வாழ்க்கையில, ஆனா இந்த ஒரு விஷயம் தான் அவட வாழ்க்கையில பலகீனமா. சொன்னாங்களா ஹைர ஃபீஹா, அந்த பெண்ணால் அந்த பொம்புலையால் எந்த நலவும் இல்ல. சொன்னாங்க இன்ன மின் அஹ்லின் நார், அவ நரகவாதி என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் பாதுகாக்கும். இந்த ஹதீஸுகளை குறிப்பாக பெற்றோர்கள் பேசி எங்கட பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுக்கும், எங்கட வாலிபர்களை கூப்பிட்டு சொல்லி கொடு. சரியா? எவ்வளவு பெற்றோர்கள் தான் இந்த விஷயத்துல ஃபேம் ஆகிக்கிறீங்க, பிழை விடுறாங்க பெற்றோர்கள் தான். அதனால கூப்பிடுங்க, பிள்ளையில கூப்பிட்டு சொல்லி கொடுங்க. மஸ்ஜிதுடைய கண்ணியம் என்னண்டா, இஸ்லாத்துல கண்ணியம் என்ன, ரமலான் மாசத்துல கண்ணியம் என்ன. எவ்வளவு வாலிபர்கள் நடு ரோட்ல திரியிறாங்க, இரவா முழிச்சு கொண்டிருக்கிறாங்க. நைட் அடிக்கிறதுக்கு இஸ்லாத்துல அனுமதி யாருக்கு கொடுத்தீங்க? மாப்புல பொண்டாட்டி மட்டும்தான் நைட் அடிக்கலும், இரவு முள்ள முழிச்சு. ரோட்டில் எந்த வாலிபனுக்கும் அனுமதி இல்ல நைட் அடிக்கிறது, இரவு ஃபுல்லா முழிக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டு இல்ல. முழிக்கிறதா இருந்தா அமல் இபாதத்துல தனிமையான முறையில முழிச்சு கொள்ளும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்கள், அதிலேயும் குறிப்பாக சூரத்துல் முஸம்மில் எங்களுக்கு என்ன சொல்லுது, தஹஜ்ஜுத் தொழுது கொண்டிருந்தாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடாம. இந்த நேரத்துல சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு அல்லாஹ் இறக்கினான் குர்ஆன் ஆயத். எடுத்து பாருங்க குர்ஆன, இன்ன ரப்பக யஅலமு அன்னக தகூமு அத்னா மின் சுல்ஸில் லைலி வ நிஸ்ஃபஹு வ துலுஸஹு வ தாயிஃபத்து மினல் லதீன மஅக். யா ரசூலல்லாஹ், உங்க தஹஜ்ஜுத மூணா பிரிச்சுக்கோங்க யா ரசூலல்லாஹ். 6 ஹவர்ல 3 ஹவர் தொழுவுங்க, 3 ஹவர் தூங்குங்க. இல்லாட்டி 4 ஹவர் தொழுவுங்க, 2 ஹவர் தூங்குங்க. இல்லாட்டி 2 ஹவர் தொழுவுங்க, 4 ஹவர் தூங்குங்க. இப்படி 3 மாதிரியாக தஹஜ்ஜுடைய அமலை பிரிச்சு கொடுத்தாங்க. அவங்க ஆரோக்கியத்தை கஷ்டப்படுத்தல் அமலை வச்சு. ஆனா இந்த காலத்துல எங்கட வாலிபர்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்களே, ரோட்டா நிக்கிறாங்களே, சந்தியா நிக்கிறாங்களே, லேனா நிக்கிறாங்களே. இவனுக்கு சொந்த வீடுவாசல் அடுத்த வீட்டு வாசல்ல தான் இருப்பான். இவனுக்கு சொந்த வீடுவாசல் இருக்குது, ஆனாலும் அடுத்த வீட்டு வாசல்ல தான் இருக்கிறான். அடுத்த வீட்டு வாசல்ல தான் ஹயாத் ஆகுது. அவங்க கூலிக்கு கொடுத்தது போல வாசலோட இருந்து கொண்டிருக்கிறாங்க, முழுக்க உட்கார்ந்து தொந்தரவு செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. எவ்வளவு பேர் அமல் அடிபடுவது, எவ்வளவு மனிதர்கள் நேரத்தோட எழுப்புறவங்க ஈக்கிறாங்க, எவ்வளவு பேர் சஹருக்கு நேரத்தோட முழிக்கிறவங்க ஈக்கிறாங்க. இவனோளால நிம்மதியாக அமல் செய்யலாம். எத்தனை பேருக்கு பதுவாவை எடுத்துக்கொண்டு போறானோ தஹஜ்ஜுதுல வீட்டுக்கு. இந்த வாப்பம்மா நிம்மதியா வீட்டுல தூக்கம். அவங்க நினைக்கிறாங்க நாங்க நோம்ப பிடிச்சு சொர்க்கம் போகலும், இந்த புள்ள கொண்டு போவான் அந்த வாப்பம்மா நரகத்துக்கு. அதுதான் குர்ஆன் என்ன சொல்லுது, இன்னமா அம்வாலுக்கும், எப்படி சொத்து செல்வம் உங்களுக்கு சோதனையோ அவுலாதுக்கும் ஃபித்னா, உங்களோட புள்ளையிலும் உங்களுக்கு ஃபித்னா தான். புள்ள தள்ளுவான் நரகத்துல, இந்த புள்ளைய கொண்டு சொர்க்கம் போகலாம். ஏன் இந்த புள்ள இப்படி போறதுக்கு காரணம் என்ன? ஏனென்றா உம்மா வாப்பா சொல்லி கொடுக்கறல்ல, கூப்பிட்டு சொல்லணும், வாப்பா இங்க வா, ரமலான் மாதம் இது கரம்போட்ட மாசம் அல்ல, இது ஆம்போட்ட மாசம் அல்ல, அடுத்தவண்ட தூக்கத்தை நாசமாக்குற மாசம் அல்ல. எவ்வளவு காலம் தான் இன்னமும் பெட்மிட்டன்ல போகும், எவ்வளவு காலம் தான் கரம்ல போகும் காலம். இந்த வாலிபர்கள் வாழ்க்கையில திருத்தம் வராதா? கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முன் சப்புகளை நிறைக்கணும் வயதாளிகள் மட்டும்தானா? இந்த கேள்விகளுக்கு சமூகத்துல பதில் இல்ல.
எவ்வளவு பேர் பதுவா செஞ்சு கொண்டு பேசாம இருக்கிறாங்க, நிம்மதியா தூங்கிடலாம். சில நேரத்துல பாருங்க, வாழ்க்கையில சில மனிதர்களுடைய வாழ்க்கையில முசீபத்தாவே இருக்கும். ரமலான்ல நிம்மதி இல்ல, ரமலான்ல இவனுக்கு பரக்கத்தில்லை. ஏன்? இவனுடைய பிள்ளையால தான் இவனுக்கு பரக்கத்து இல்லை. இவரு தொழுகிறாரு தான், இவரு நோம்பு பிடிக்கிறாரு தான், இவரால் எந்த கரைச்சலும் இல்லை அடுத்த விட்டு மனுஷனுக்கு. ஆனா இவருடைய பிள்ளையால் அடுத்தவனுக்கு கரைச்சல். அதனால இந்த உம்மை வாப்பக்கு நிம்மதிக்காத வாழ்க்கையில நிம்மதியா இங்க தூங்கலும், கபர்ல நிம்மதியா தூங்கலாம். கபருடைய வாழ்க்கை லேசிப்பட்ட வாழ்க்கை இல்ல. எவ்வளவு பேர் நாங்க மையவாடிகளுக்கு போங்க, இவங்க எல்லாம் கபர்ல நாங்க வாழ விருப்பமில்லைன்னு மௌத்தாகின மக்களா? இவங்க எல்லாம் விருப்பத்தோட மௌத்தானவங்க அல்ல, வாழ்க்கையில கொடி கட்டி பறக்கணும் நினைச்சவங்க. கால்ல போட செருப்பும் இல்ல, உடுக்கிறதுக்கு உடுப்பும் இல்ல. இதே நிலைமைதான் நாளைக்கு எங்களுக்கும். மௌத்து வரைக்கும், கியாமத் வரைக்கும் நிம்மதியாக கபர்ல தூங்கணுமா? இந்த பாவங்களை பிள்ளைகளுக்கு பழக்கவான. அதிகமானவங்க கண்ணால காண்றாங்க பெற்றோர், இருந்தாலும் என்ன இந்த நாளுமா? எந்த நாளும் இல்ல, எந்த நாளையிலும் அடுத்தவனுக்கு டிஸ்டர்ப் பண்ணலாம். நீங்க விளையாடணுமா? அவனோட பிள்ளைய வீட்டுக்கு கொண்டு வந்து நீ விளையாடு, நீ கத்து, நான் தூக்கி கொண்டிருக்கிறேன், நீ கத்து. அப்படிதான் சொல்லணுமே தவிர அடுத்த வீட்டு வாசல்ல போய் தீக்கிறதுக்கு, அங்க உட்கார்ந்து போனக்கின்றதுக்கு, அங்க உட்கார்ந்து கைவாரடிக்கிறதுக்கு, அங்க உட்கார்ந்து கேரம்போர்டு விளையாடுறதுக்கு, வெளியில வந்து கேட்டா என்ன பேசுறாங்க? என்ன உட வீட்டு வாசலா? வீட்டு வாசல் கதை இல்ல, சுத்தி இருக்கக்கூடிய 40 வீடு அண்டை வீடுகள். இந்த வீடுகளுடைய உரிமைகள் பேணப்படுவதா வாழ்க்கையில? எந்த நிலைமையில எந்த தைரியத்துல வாழ்றோம்? நாங்களும் அமல் செஞ்சா சொர்க்கம் போவோம் என்று சொல்லி, சொர்க்கம் வாழ்க்கையில போகவே இல்லை, ஹராமாவிடும். அல்லாஹ் பாதுகாக்கணும் கண்ணியமிக்கவர்கள். இந்த பாவம் சமூகத்துல தெரியாதமாய் நடந்து கொண்டிருக்கிறது. இதை கவனிக்கிறாங்க இல்ல. சில வாப்பமாருக்கு தெரிஞ்சா அவங்க கண்டிக்கிறாங்க தான், ஆனா பிள்ளைகள் போறாங்க. அந்த புள்ள போவாம இருக்கிற முட்டுக்கும் அந்த பிள்ளைகளை கண்டி போவானம் என்று சொல்லி கொடுங்க, டிஸ்டர்ப் பண்ண வானம் என்று சொல்லுங்க, அமல்களை நாசமாக்கும் என்று சொல்லுங்க. சொல்லி கொடுத்து அந்த பிள்ளைகளை நல்ல வழிக்கு எடுங்க. அதுதான் செல்லுது. பொதுவாக அநியாயத்துக்கு பயந்து கொள்ளும். அடுத்த மனிதர்களுக்கு வாழ்க்கையில நல்லது செய்யறோமோ இல்லையோ, அடுத்த மனிதர்களுக்கு அநியாயம் செஞ்சு அல்லாஹ் கிட்ட மாட்டிரவான். அடுத்த மனிதர்களுடைய உரிமைகளை பறிச்சு அல்லாஹ் கிட்ட மாட்டவானம். இத்தகோ குலும், அநியாயத்தை வாழ்க்கையில பயந்து போங்க. இருளிக்கு அது இருளாக வந்து சேரும் அநியாயம் கியாமத்துல. இன்னொரு ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இத்தகு தஅவத்துல் மظلوم, அநியாயம் செய்யப்பட்டவன் பதுவாவை பயந்து போங்க. சில வாலிபர்கள் தைரியமா சொல்றாங்க வந்து, நீங்க என்ன பதுவா செஞ்சா பழிச்சிருமா? பழிக்கும், கண்டிப்பாக பழிக்கும். அநியாயம் செய்யப்பட்டு அவருடைய உரிமை மீறப்பட்டு அந்த இடத்துல வெளியே வந்து சொல்றாரு, நீங்க எல்லாம் இப்படி ஆகணும் அப்படி ஆகணும், பதுவா செஞ்சா அந்த பதுவாவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வஇன்கான காஃபிரன், அவன் முஸ்லிமா இருக்க தேவையில்ல, காஃபிரா இருந்தாலும் அவன் துஆவை அல்லாஹ் கபூல் செய்வான். அல்லாஹ் பாதுகாக்கணுமா இல்லையா? நாங்க சந்தோஷமா வெளியில விளையாடுறோம், எவ்வளவு பேர் கஷ்டத்தோட கவலையோட தூக்கம் இல்லாம இருக்கிறார். இதெல்லாம் சிந்திங்க. பெற்றோர்கள் சொல்லிக் கொடுங்க, ஒவ்வொருத்தருக்கும் சொல்லிக் கொடுங்க. பக்கத்து வீடுகளுக்கு செய்யக்கூடிய பல விஷயங்கள், பல அநியாயங்கள் இருக்குது. அதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு அடுக்கி கொண்டே போனாங்க. பூர்த்தியாக சொல்ல ஜும்மாவுடைய டைம் போதாது. சொன்னாங்க, பக்கத்து வீடுகளுடைய இடங்களை பறிக்கிறது. ஒரு விதத்துல இதுவும் அதுதான். அந்த வீட்டு வாசல்கள் இருக்குது, அவங்க இடங்களை பறிக்கிறது. அவங்க அனுமதி தந்தாலும், வீட்டுக்கு முன்னுக்கு அனுமதி தந்தாங்க, நீங்க இருங்க, இருந்தாலும் இவங்களுடைய சத்தம், இவங்களுடைய தொந்தரவு, இவங்களுடைய பேச்சு அடுத்த வீட்டு மனுஷருக்கு தொந்தரவா? 2 பேருக்கும் தான் அந்த பாவம் எழுதப்படும். ஏன்? அனுமதி கொடுத்தவங்க இவங்க, பாவம் செய்யறவங்க இவங்க. அதனால அநியாயத்தை பயந்து போங்க, விளையாட்டல்ல இது. இப்ப இந்த துவாக்கள் பதுவாக்கள் படாட்டியும் பின்னுக்கு இதனுடைய பக்க விளைவிக்குது, சைடு எஃபெக்ட் இருக்குது. இது பின்னுக்கு பயங்கரமாயிருக்கும். இது விளையாட்டல்ல. சமூகத்தில் எவ்வளவு பேர் பார்த்துட்டாங்க. இந்த காலத்துல வளரக்கூடிய வாலிபர்கள் யோசிக்கிறாங்க, இதுக்கு முன்னால இந்த காலத்துல கூத்து போடாத மனுஷர் எல்லாம் சாலிஹீன்கள் தான் நீந்தாங்க. எவ்வளவு பேர் இந்த மாதிரி விடயங்களை கண்டுட்டு பேசாம இருக்கிறாங்க. இப்ப எவ்வளவு பேர் இந்த மாதிரி விடயங்கள் எல்லாம் செஞ்சுட்டு இப்ப பேசாம இருக்கிற, திருந்தி வாழ்றாங்க, இஸ்லாத்தை வாழ்க்கையில் எடுத்துட்டாங்க. அதனால கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவங்களோட இடங்களை பறிக்கிறது, அவங்களுடைய இடங்களை பறிக்கிறது, கழிவு நீர்கள் ஊடுகளை கழுவி அப்படியே அனுப்புறது. அடுத்த வீட்டு வாசல்ல தண்ணி நிற்கும் சில சந்தர்ப்பங்கள்ல, கழிவு நீர்களை அனுப்புறது. அதே போல பெரிய சத்தங்கள் எழுப்பி இடையூறு செய்யறது. இந்த தலைப்பு தான் விரிவாக பேசப்படணும்.
சில ஊடுகள்ல முஸ்லிம் நிகழ்ச்சி, முஃமின் நிகழ்ச்சி, இப்படி சில ஊடுகள்ல ரொம்ப போடுறது. அவருடைய வீட்டுல ரேடியோ இருக்குது, அவருடைய வீட்டுல பூஃபர் இருக்குது. முஸ்லிம் நிகழ்ச்சியாக இருந்தாலும், இஸ்லாத்துடைய வரையறைக்கு ஹுதூதுக்கு உட்பட்டதாக இருந்தாலும், அதை போடுறதுக்கு இஸ்லாம் எங்களுக்கு வரையறைகளை தரும். சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறோமே தொழுகையில, இதுல அமைதியா ஓதக்கூடிய நேரம் இருக்குது. இமாம் ஓதாம நாங்க ஓதுறோம். அந்த நேரத்தில் எப்படி ஓதணும் தெரியுமா? நீங்க ஓதுற வார்த்தை உங்களோட 2 காதுக்கு கேட்டா போதும். இது யாரோட பேச போகல? அல்லாவோட பேச போகல. அப்ப வீட்டுல ஒரு நிகழ்ச்சி போடுறதா இதை இமாம் நபி ரஹ்மத்துல்லாஹி விளங்கப்படுத்துறாங்க. அது இஸ்லாத்துடைய ஹுதூதுக்கு உட்பட்டதாக இருந்தாலும், இஸ்லாத்துடைய ஹுதூதுக்கு உட்பட்டதாக இருந்தாலும் அந்த சத்தம் அடுத்த மனிதர்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நீங்க இது முஸ்லிம் நிகழ்ச்சி கேட்கிற நேரமா ஈக்கேலும், ஆனா அது அவங்களுக்கு சில நேரம் தூங்குற நேரமா ஈக்கேலும். அவங்க விடிய விடிய அமல் செஞ்சுட்டு தூங்கலும். அதனால உங்களோட சத்தம் அடுத்தவர்களுக்கு டிஸ்டர்பா ஈக்கக்கூடாது, தொந்தரவா ஈக்கக்கூடாது. அப்ப இஸ்லாத்துல அனுமதி தந்த ஒரு விஷயமே தொந்தரவா ஈக்கக்கூடாதுண்டா, நாங்க பூஃபர்ல பெருசாக பாட்டை போட்டுக்கொண்டு அடுத்தவண்ட தூக்கத்தோட கேளுமா? எதுவரைக்கும் உடைக்க கூடாது? முன்னுக்கு 40 வீடு, பின்னுக்கு 40 வீடு, வலது பக்கம் இடது பக்கம் 40 சரௌண்டிங்க்கு உங்களோட சத்தம் அடுத்தவனுக்கு டிஸ்டர்ப் ஈக்க கூடாது. எங்களுக்கு ஒன்று தெரியுமா? இது இஸ்லாத்துடைய சட்டம் மட்டுமல்ல, இது ஸ்ரீலங்காவுடைய இந்த நாட்டுடைய சட்டமும் அதுதான். கழிவு நீர் சம்பந்தமாக கிட்டத்தட்ட 7-8 கவர்மெண்ட், 7-8 பிரிவுகள் இருக்குது கவர்மெண்ட்ல கழிவு நீர் சம்பந்தமாக மட்டும். அதே போல் அடுத்த மனிதர்களை டிஸ்டர்ப், அவங்களோட வீட்டு வாசல்ல பார்க்கிங், இதுக்கெல்லாம் தனித்தனி டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஸ்ரீலங்காவுடைய சட்டம் இப்படி தொந்தரவு செஞ்சா இந்த நாட்டுடைய சட்டத்தின் பிரகாரமே வழக்கு போடேன். இது பெரிய ஒரு இஷ்யூ, இது லேசான விஷயம் அல்ல. இது வழக்கு போடுற அளவுக்கு பெரிய இஷ்யூ. இல்ல இந்த இடத்துல போய் இது சண்டிதனம் காட்டுறதோ, சட்டம் பேசுறதோ, இது உங்களோட தோட்டமா, உங்களோட லேனா, உங்களோட ரோட்டா, இப்படி பேசுறதோ இதெல்லாம் புத்திசாலித்தனம் இல்ல. உங்களோட விஷயங்களை சாதிக்கணுமா உங்களோட வீட்டு வாசல்ல, இல்லாட்டி உங்களோட வீட்டுக்குள்ளதான் சாதிக்கணும். அடுத்த வீட்டு மனுஷர்ல இருந்து கொண்டு நாங்க சாதிக்கிறல்ல. அதனால கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது பெரியோரு பாவத்தில் ஒன்று மட்டுமல்ல இஸ்லாத்துல, இது ஸ்ரீலங்கால ஆக பெரிய ஒரு குற்றம். அதனால அன்பாக பண்பாக சொல்றோம், குல்லு மௌலிதின் யூலது அலல் ஃபித்னா. ஒவ்வொரு பிள்ளைகளும் பிறக்கக்கூடிய நேரத்துல நல்ல பிள்ளைகளா பிறக்கிறார். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ். ஒவ்வொரு பிள்ளைகளும் நல்ல பிள்ளைகள் தான். இது நாங்க சொல்லல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஆனா இந்த பிள்ளைகள் யுஹவ்விதானி வயுனஸ்ஸிரானி வயுமஜ்ஜிசானி, யஹூதியா மாறுறது, மஜூசியா மாறுறது, அதே போல நஸ்ரானியா மாறுறது யாரோட கையில தெரியுமா? வளர்க்கக்கூடிய பெற்றோர்களுடைய கையில். அதனால அன்பாக பண்பாக சொல்றோம், சின்ன வயதுல இருந்து பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க. வாப்பா இங்க வா, வீட்டுல தம்பி மாறிந்தா கூப்பிட்டு சொல்லுங்க, நானமாறு சொல்லுங்க. நானமாரும் அவங்களை கெடுக்கிறத போல ஈக்க வாடும். ஏனென்றா ஒரு பிள்ளைக்கு வீட்டுல எங்கட தம்பிக்கு எங்கட பிள்ளைக்கு பாவத்தை பழக்கிட்டு மவுத்தாகிறது இருக்குதே லேசான காரியம் அல்ல. இது மவுத்து முட்டும் கொண்டு போகும். சில வீடுகள்ல வாப்பமார் தான் அதை பழக்கிறான். வாப்பமார் கூட்டாளிமாரோட இருந்து பழக்கிறது, மகனும் கூட்டாளியை கொண்டு வாரார். வாப்ப மௌத்தாவி கபருக்கு போவாரு, அந்த பாவத்தை பவன் செய்யற காலம் எல்லாம் அவருடைய கபரு பத்தி கொண்டுதானே. ஏன்? அந்த பாவத்தை பழக்கினது வாப்பதான். அதனால் அன்பாக பண்பாக சொல்றோம், எங்கட பாவங்கள் எங்களோட முடிப்போம், எங்கட பாவங்கள் எங்களோட முடிச்சிடுவோம். எங்கட பிள்ளைகளுக்கு பழக்கவானும், பிள்ளைகளை கூப்பிட்டு அன்பா சொல்லுங்க. வாலிபர், இந்த காலத்துடைய வாலிபர்கள் சரியான ஆக்டிவ் ஆகிக்கிறாங்க. சொன்னா விலகி கொள்வாங்க. கூப்பிட்டு சொல்லுங்க, இப்படி உரிமைகள் இருக்குது, இப்படி கடமைகள் இருக்குது. அடுத்தவங்களை நாங்க டிஸ்டர்ப் பண்றல, எந்த நாளுமான்ற பேசெல்லாம் வைக்கவானும், எந்த நாளுமா இதை செய்யறோம் அதெல்லாம் இல்ல. எந்த நாளையிலும் செய்யவானும். பேசாம டிஸ்டர்ப் செய்ய, அதுக்கு பொது இடங்கள் பல இடங்கள் இருக்குது, அந்த இடத்துல போய் இது செய்யுங்கன்ற கருத்து அல்ல. ஆனா அடுத்தவனுக்கு உங்களால எந்த விதமான தொந்தரவும் ஈக்க கூடாது. தொந்தரவா ஈக்கிறதால இந்த ரமலானுடைய மாதத்துல செய்யக்கூடிய, நாங்க தொந்தரவு செய்யக்கூடிய அமல்கள் மட்டுமல்ல, அவங்களுடைய பதுவாவும் சேரக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஈக்கு. அதனால பிள்ளைகளை கூப்பிடுங்க, சொல்லி கொடுங்க, ரமலானுடைய கண்ணியத்தை சொல்லி கொடுங்க. ஆக கூடினா இன்னும் 12 நாட்கள் ஈகுது. அடுத்த வருஷம் ரமலான் அடைவோமோ இல்லையோன்னு தெரியாது. 7 மட்டும் அடைஞ்சிக்கிற இந்த ரமலான கண்ணியப்படுத்த முயற்சி செய்வோம். கண்ணியமான முறையில நடந்து கொள்வோம். அண்டை வீட்டுடைய உரிமைகளை பேணுவோம். எனவே எந்தெந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ இஹ்லாஸோட மௌத்து வரைக்கும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் வழங்குவானாக. எங்களோட பாவங்களை மன்னிப்பாயாக, குற்றம் குறைகளை மன்னிப்பாயாக, அறிஞ்சும் அறியாமலும் தெரிஞ்சும் தெரியாமலும் செய்த தவறுகளை தப்புக்களை மன்னிப்பாயாக. எங்களுடைய இறுதி முடிவை நல்லதாக்கி வைப்பாயாக. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு எங்களுடைய ரூஹ்களை கைப்பற்றிடுவாயா.